ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். பால் தாமஸ் ஆண்டர்சனுடைய டைரக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்கள் எல்லாமே சீரியஸாக இருக்கும். இந்த படமும் சீரியஸாக இருக்குது, பட் நிறைய காமெடியாக இருக்குது. நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்து முழுக்க ஒரு படத்தில் டார்க் காமெடி எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னா அது இந்த படம்ன்றதில் சந்தேகமே கிடையாது. படத்தோட கதை, ஹீரோயின் வந்து ஒரு டெரரிஸ்ட் கும்பலை சேர்ந்த ஒரு ஆளாக இருக்காங்க. ஹீரோவும் அதே வேலையை தான் பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோயின் வந்து ஹீரோ கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. கட் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல பாம்பு வைக்க போகிறாங்க. இந்த ஹீரோயினை ஒரு ஆர்மி ஆஃபீஸர் தாத்தா ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. அந்த தாத்தாவுக்கு பயங்கர ஆசையாகிடுது இந்த ஹீரோயினை பார்த்தோன்னே எப்படி தான் அவங்கள அடையணும்னு சொல்லிட்டு. இவங்க ஒரு இடத்துல பாம்பு வைக்கும் போது கரெக்டாக பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த தாத்தாவும் இந்த ஹீரோயினும் ஒன்றா இருக்காங்க. அடுத்த கட்டில் அந்த ஹீரோயின் கர்ப்பமாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹீரோயினுக்கு குழந்தையும் பிறந்துடுது. இப்போ என்னென்னா, இன்னொரு இடத்துல குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு சில நாட்கள்லேயே இந்த ஹீரோயின் வந்து வேறு ஒரு இடத்த வந்து கொள்ளடிக்கணும் அப்படின்றதுக்காக போகிறாங்க. அங்கே போலீஸ்கிட்ட இந்த ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டதுக்கப்புறமா இந்த ஆர்மி ஆஃபீஸர் தாத்தாவுக்கு தெரிய வருது. அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஆளுங்க யார் யாருன்ற பேரை நீ சொல்லிட்டேன்னா நான் உன்னை தப்பிக்க வச்சிடறேன் அப்படின்ற சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த பொண்ணும் பேரை சொல்கிறாங்க. ஒருத்தராக தூக்குறாங்க. இப்போ இந்த அப்பா கேரக்டர் இருக்காது தெரியுங்களா, அந்த குழந்தையோட அப்பா ஒருத்தர் காட்டுறாங்க, ஹீரோயினோட ஹஸ்பண்டா. எஸ், நம்மளுடைய டைட்டானிக் ஹீரோ லிகாப்ரியோ. அவர் என்ன பண்ணுறாருன்னா தப்பிச்சு போய்ட்றாரு. இவங்க ஹீரோயின் என்ன ஆனாங்கன்றதே தெரியல. ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கிடைக்கல. பட் அந்த குழந்தையும் நம்ம ஹீரோவும் வந்து ஒரு தனி இடத்துல இருக்காங்க. அந்த தாத்தா என்ன பண்ணுறாரு, இந்த ஹீரோயினுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. நீ வந்து என் கூட இருந்துரு, நான் அவனை பயங்கரமாக காதலிக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலான்னு. இந்த ஹீரோயினும் சரின்னுறாங்க. இந்த தாத்தா ஒரு வேலையை வெளியில் போயிட்டு வரத்துக்குள்ளே அந்த ஹீரோயின் வந்து எழுதி வச்சுட்டு, இல்லை நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் தப்பிச்சு போகிறேன்னு சொல்லி தப்பிச்சு போய்ட்றேன். இப்போ இதுக்கப்புறமா ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறமா இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே என்னென்ன மாதிரியான பிரச்சனைலாம் நடக்குது, இதை யார் உயிரோடு இருப்பா, யார் இறந்து போவான்னு சொல்லிட்டு, உண்மையாகவே ஒரு குடும்ப பிரச்சனை எப்படி இருக்கும், அந்த குடும்ப பிரச்சனை ரெகுலராக இருக்க ஒரு ஜோனுக்குள்ளே இல்லாமல் ஒரு டெரரிஸ்ட், ஒரு ஆர்மி ஆஃபீஸர், அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு லவ், அந்த லவ்வுக்குள்ளே ஒரு அப்பா மகளுடைய நீங்கள் யோசித்து பார்க்காத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் அப்படின்றத இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், ஸ்க்ரீன் ப்ளே, ரைட்டிங், டிஐ ஒர்க், இந்த படத்தோட ஹீரோ, டைட்டானிக் படத்தோட ஹீரோவாக இருக்கட்டும், இந்த படத்தில் அவருக்கு ஒரு பொண்ணாக நடிச்சிருப்பாங்க அவங்களா இருக்கட்டும், இந்த படத்தோட வில்லனாக இருக்கட்டும், இந்த படத்துக்கு மேக்கப் ஒன்று பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, ஒரு இடத்துல வில்லனுக்கு வந்து கார் ஆக்சிடென்ட் நடந்துடும், இந்த முகம்லாம் அப்படியே தேஞ்சிரும். அந்த மேக்கப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமா சரியே ஆறிடும், அப்போ பண்ண மேக்கப்பாக இருக்கட்டும், அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. அந்த டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியாகும். ஒரு சில படங்களோட ஒரு சில சீன்ஸ் நம்ம மனசை பெரிய அளவில் இடம் பிடிச்சுனே, இந்த சீன் அப்போ இப்படி மிரட்டலாக இருந்துச்சுன்னு, அதுக்கு சீனாக ரைட்டிங்காக மட்டும் இல்லாமல் ஜாகிரபிக்கலாகவும் பெரிய அளவில் அந்த சீன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அது ரொம்ப பயங்கரமாக ஒன்று ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. டேரக்டராக இருக்கட்டும், இல்லை ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டராக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் உண்மையாகவே இந்த கதை எழுதுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த போய் பார்த்து அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே அப்படி ஒரு சீனை ஒரு அவுட்புட்டாக கொண்டு வர வைக்க முடியும். அப்படி ரொம்ப அற்புதமான ஒரு கிளைமேக்ஸ் சீன் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். மிரட்டிட்டாங்க. டெக்னிக்கலாக அவ்வளோ ஐடியாவோடு ஒன்று பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் சினிமேட்டிக் லிபர்ட்டிக்கான ஸ்பேஸும் இருக்குது. அந்த ஸ்பேஸை கரெக்டான இடத்துல நியாயமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்டு இந்த படத்தில் ஹீரோயினோடைய மகளாக ஒரு பொண்ணு வராங்களே, அவங்களுக்கு வந்து ஒரு 16 வயசு ஆனதுக்கப்புறமா அந்த பொண்ணோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை கிராப் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா இருக்கட்டும். அண்டு டைட்டானிக் படத்தோட ஹீரோ தான் இந்த படத்தோட ஹீரோ. இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார். நீங்கள் அவர் பண்ணுற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவருடைய கேரக்டரே வந்து ரொம்ப மக்கா, எதை பற்றியும் யோசிக்காமல் ரொம்ப நார்மலான ஒரு கேரக்டராக இருக்குது. ஆனால் அந்த கேரக்டருக்குள்ளே எத்தனை ஆர்க்கு தெரியுங்களா, அந்த கேரக்டர் ஹீரோ அப்படின்றத ஒரு சீனில் அப்படி ப்ரூவ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படி ஒரு சீன் தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸு. மிரட்டி இருந்தாங்க. அவரோட கார் அப்படி உள்ளே என்ட்ரி ஆனவுடனே நம்மளை அறியாமல் நம்ம கத்தணும், நம்ம விசில் அடிக்கணும்னு தோணுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு ஸ்டேஜிங்க. எப்படியாவது இந்த அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துட மாட்டாங்களா, எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு ஆசையிலையும் அன்புலையும் நம்ம இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்டு டைலாக்ஸ்லாம் ரொம்ப அழகாக பேக் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, கடைசியாக வில்லன் வந்து ஒரு டீம் கூட வந்து கான்வர்சேஷன் வைப்பார். அந்த கான்வர்சேஷனில் அவங்க என்ன பேசுகிறாங்க, ரொம்ப சீரியஸான விஷயம் பேசிப்பாங்க. ஆனால் அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். அது முழுக்க அடல்ட் ஜோக் தான். நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்றதில் டவுட்டே இல்லை. அண்ட் ஓவராலாக அவங்க ஃபஸ்ட் ஹாஃபை பேக் பண்ண விதம், என்ன காரணத்துக்காக நடக்குது, எதுக்காக நடக்குது, அது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் எமோஷனலாக ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகாத மாதிரியே இருந்தது. அதை அவங்க எப்படி ஃபில் பண்ணாங்கன்னா, இந்த காமெடி சீக்வன்ஸை வச்சு ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும். காமெடினா அவங்க யாரும்
காமெடியாக நடந்துக்கல. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இது முழுக்க முழுக்க ஒரு டார்க் காமெடி சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது படத்தில் முழுக்க முழுக்க சீரியஸான சீன்ஸ் போயிட்டுருக்கு. டாம் க்ரூஸ் எல்லாம் போட்டு கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல ஒரு கார் போயிட்டுருக்கு, அதுலேருந்து ஹீரோ தப்பிச்சு போகணும், 1 2 3 சொல்கிறேன் குதிச்சுற அந்த மணலில் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கூட இருக்கவர் குதிக்க மாட்டுறாரு. யோ என்னையா குதிக்க மாட்டேற, 4 குதியா, டாம் க்ரூஸ் மாதிரி இறங்கி வேலையை காட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு கடத்த மேலே ஒரு குதிக்காமல் இருக்கும்போது அவரே காரை ட்ரிஃப்ட் பண்ணி காரில் தள்ளி விட்டுறாரு. அந்த சீனில் அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. இப்போ நான் சொல்லும் போது சீனை யோசிச்சு பாருங்கள், சீரியஸாக இருக்குது. ஒருத்தர் எப்படி அந்த கார்லேருந்து குதிச்சு எந்த ஒரு அடியும் படாமல் பின்னாடி போலீஸ் துரத்திட்டு இருக்காங்க, அவங்க கிட்டேருந்து எப்படி தப்பிச்சு போகிறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு சீரியஸான சீனு. நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது அப்படி சிரிப்பீங்க. பிளாஸ் பண்ணிட்டாங்க. அண்டு இந்த படத்தில் நிறைய கார்ஸ் இருக்குது. அந்த கார்ஸ் ஒன்று ரொம்ப யூனிக்காக ரொம்ப கரெக்டாக அவங்க எடுத்து பண்ணியிருந்தாங்க. அந்த ஓவராலாக ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், இந்த படத்தில் ஒர்க் பண்ண காஸ்ட் அண்ட் குரூ ஆகட்டும், அப்படி ஒரு எஃபர்ட்டை போட்டிருக்காங்க. ரைட்டிங்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 3 மணி நேரம் படம் பார்த்தேங்க. 3 மணி நேரம் படத்தில் எனக்கு கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் படம் பார்த்தா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் தான் இருந்தது. டைம் போனதே தெரில. விறுவிறுப்பாக அடுத்து போயிட்டே இருக்குது. அத்தனை சீன் அண்ட் எல்லா சீனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தது. எந்த சீனையும் எந்த கேரக்டரையும் வேஸ்ட் பண்ணல. ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் யூஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டே இருந்தாங்க. அது இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆகும் மைனஸ் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய மைனஸே இல்லைங்க. அண்டு கடைசி வரைக்கும் அந்த அம்மா கேரக்டரோட ஃபேஸை காட்டாமல் இருந்தது எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்தது. அது அந்த ஒரு நமக்கு அந்த ஏக்கம் இருந்தது. அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு ஏக்கம் இருக்குங்களா, நம்ம அம்மா எப்படியா பார்த்துட மாட்டோமோ, அந்த வலியும் வேதனையும் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் ஒன்று யூஸ் ஆச்சு. அந்த ஐடியாவும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். கண்டிப்பாக படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அவங்க அந்த எமோஷ்னல் பாண்டை ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. அதை மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர வேறு எதையும் சொல்ல முடியாது. நீங்கள் தொடர்ந்து ஹாலிவுட் படங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். அப்படி என்ஜாய் பண்ணுவீங்க, டைம் போகிறதே தெரியாது. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பாபா சொல்லி நான் பிரவீன் கேஎஸ். பாய்.